காரணம் சத்தியம், காரியங்கள் மித்யா என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒரு துவைதவாதி, ஒரு பூர்வபட்சி சந்தேகம் எழுப்புகிறான். இதுதான் மனனம்னு பேர். சிரவணத்தில் நம்ம பிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம புத்தி இப்படியே யோசித்து பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் மதம், அதுதான் மனனம். இப்போ மனனம் செய்கிறோம். ஒரு கேள்வி, உபனிஷத்து காரணத்தை சத்தியம்னு தான் சொல்லிச்சே தவிர நாமரூப அம்சம்னு ஒன்று சொன்னீங்களே, அதை பற்றி எதுவுமே சொல்லலையே. நீங்களா மித்தியான்னு ஒரு வார்த்தையை ஏன் சேர்க்குறீங்க? அங்கே மிருத்திகா ஏவ சத்தியம்னு தான் சொல்லிச்சு. மற்றபடி விகாரம் நாமதூபம் அசத்தோ மித்தியான்னு ஒன்றுமே சொல்லலையே. நீங்களா எதுக்கு ஒரு வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து நுழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம். அப்படி இல்லைப்பா, உபனிஷத்து எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீயே கூட உன் வாழ்நாளில் பார்த்துருப்ப. இந்த அறையில் இருப்பவர்கள் எல்லாம் உள்ளவர்களில் இவர் மட்டும்தான் புத்திசாலி என்று ஒரு டீச்சர் சொல்கிறாருன்னா, மீதி பேரில் எதுவுமே சொல்லலை, அதனால் எல்லாம் சந்தோஷமாக போவாங்களா? அவனை மட்டும் சொல்லிட்டாரு, நம்மளெல்லாம் இன்னும் சொல்லியிருக்கிறார் தெரியுமாடா? நம்மளெல்லாம் முட்டாள்னு சொல்லியிருக்கார். அவர் ஒன்றுமே சொல்லியப்பா, அவன் மட்டும்தான் புத்திசாலி. அது போதாதா? அங்கே பிடிச்சிக்கிறல்ல. அப்போது மிருத்திகா வித்யேவ சத்தியம்னா, அப்போது இந்த கடம் குடம் படம் எல்லாம் அசத்தியம் அல்லது மித்யா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் அந்த உபநிஷம் சொல்லணுமா? நீ சிந்திக்கவும் இடம் கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி ஒன்றும் புரியாத விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். காரணம் மட்டும் சத்தியம் என்றால் அதன் பொருள் காரியங்கள் எல்லாம் ந சத்தியம் என்று சொல்லத்தான் வேண்டுமோ? சத்தியத்தின் மீதான தவறு நடக்கும் இடம்னு பார்க்குறோம். இப்போது நமக்கு சத்தியம் எது, மித்யா எதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பானை இதில் எடுத்தனா பானை, இந்த பானை உடைந்து விடும், நேற்று செய்தது, இதனுடைய கொள்ளளவு ஒரு 250 ml, இதெல்லாம் மித்யாவை பற்றிய பேச்சு. எவ்வளோ எடைங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பானையை அடைக்கிறதுல மண்ணினுடைய எடையை தான் பார்க்கிறோம். அந்த சத்தியை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ரெண்டு அம்சத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு தான் நாம் நடமாடுகிறோம். இப்போ பாருங்கள், இது 3 சவரங்க, 4 சவரன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தங்கத்தை நாம் பேசுகிறோம். இந்த டிசைன் பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு கேட்கும்போது விகாரத்தை பேசுகிறோம். விகாரங்களால் நாமரூபம். செயின்னு வரும்பொழுது நாமரூபம், எடைன்னு வரும்பொழுது அது காரணமாகிய சத்தியம். அப்போ சத்தியத்தையும் கையாளுகிறேன், மித்தியாவும் கையாளுகிறேன். ஆனால் எது சத்தியம் எது மித்தியான்னு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அது எங்கே நடக்குதுன்னு பாரு. இதெல்லாம் தெரியாதவங்க இல்லை, காரணத்தை மட்டும் பேசுகிறோம். இது 3.5 சவரன் அப்படின்னும் போது காரணத்தை பேசுகிறோம். அதில் தவறு இல்லை, எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க. நாமரூபத்தையும் பேசுகிறோம். இந்த டிசைன் நான் கேட்கல சார், கொஞ்சம் உருட்டலாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பேசும்பொழுது மித்தியாவை பற்றியும் பேசுகிறோம், நாமரூபத்தை பற்றியும் பேசுகிறோம். அதில் நம்ம தப்பு செய்கிறதில்ல. ரெண்டையும் பேசுகிறோம். சார் இது 3.5 சவரன் மாடலும் நல்லா இருக்குது அப்படி ரெண்டுத்தையும் பேசுகிறோம். இங்கேயும் தப்பு இல்லை. பின்ன எங்கே தான் தப்பு இருக்குது? காரணத்தின் தன்மையை எடுத்து காரியத்தில் சேர்த்து பார்ப்பது தான் பிழை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணம் சத்தியம், மித்யா, இந்த காரியங்களெல்லாம் மித்யா. ஆனால் மித்யாவை சத்தியமாக பார்க்குறது தான் தப்புங்கிறோம். 2 சத்தியங்களாக பார்க்குறோம். உனக்கு மித்யாவும் தெரியுது, சத்தியம் எதுன்னு தெரியல. ஆனால் எது சத்தியம் எது மித்யான்னு தெரியல. நீ 2 இருக்கிறதும் புரிஞ்சுக்கிற, 2ஐயும் நடமாடுற. ஆனால் சத்தியம் மித்யாங்கிற விவேகம் மட்டும் இல்லை. இப்பொழுது தெரிகிறது, ஆமாங்க, நான் செயினை பற்றி பேசும்பொழுதெல்லாம் மித்யாவை பற்றி பேசுகிறேன், அதனுடைய எடையை பற்றி பேசும்போதெல்லாம் சத்தியத்தை பற்றி பேசுகிறேன். ஆனால் இதனால் வரைக்கும் மித்யா தான் சத்தியம்னு நினச்சிட்டு இருந்தேன், செயின்னு தான் தங்கம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் அது தங்கம்தான் செயின்னு, தங்கமாக இருக்கின்ற செயினாக இருக்கின்ற தங்கம்னு சொல்லியிருக்கணும். நான் தங்கத்தால் ஆனது செயினாக இருக்கின்ற தங்கம்னு சொல்லணும். தங்கமாகி செயின்னு சொல்கிறேன். என்னவோ இந்த செயின் தான் உண்மையாகவும் போலவோ தங்கங்கிறது அடைமொழி போல. இது தங்கத்தினால் ஆக்கப்பட்டதுன்னு நினச்சிக்கிறோம். தங்கம்தான் இப்படி ஆகிருக்குது. ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அது ஒரு இலக்கண பிழை மட்டுமில்லை, வாழ்க்கையிலேயே இலக்கண பிழை தான் நடக்குது. காரணத்தின் தன்மையை எடுத்து காரியங்களில் வைத்து பார்ப்பது தான் பிழை. காரணத்தை பேசுவது பிழை இல்லை, காரியத்தை பேசுவதும் பிழை இல்லை. சத்தியமும் உண்மைதான், மித்தியாவும் உண்மைதான். 2ஐயும் பேசுகிறாய். வாழ்நாள் முழுக்க இதை நடத்துகிறோம். ஆனால் 2ஐயும் சேர்த்து பேசினாலும் தப்பில்லை. ஆனால் உன்னுடைய தப்பு என்னென்றால்
காரியங்களை காரணமாக நினைப்பது, மித்யாவை சத்தியமாக நினைப்பது. அதற்கு என்ன உதாரணம் சொல்லுங்கள் சார்? காரணத்தை மறந்து, அதாவது நான் கடவுள் என்பதை மறந்து, காரியங்களாகிய நான் சரீரம் மனம் புத்தி என்பதை உண்மை என்று நினைப்பது, இது மித்யா. உன்னுடைய சரீரம், உன்னுடைய மனம், உன்னுடைய புத்தி எல்லாமே காரியங்கள், நாமரூபங்கள். அதை நீ சத்தியம் நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் உண்மையான சத்தியம் ஆத்மாவாகிய அந்த பரபிரம்மம் உன்னிடமே நீதான். அதை நீ மறந்து விட்டாய். அதையும் சொல்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது மித்தியாவும் சேர்த்து பார்க்குறேன். அப்போ இப்படி இருக்கிறேன் என்பது மித்தியா, நான் இருக்கிறேன் என்பது சத்தியம். நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது சத்தியம் மித்தியாவும் கலந்து விவேகம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ அவிவேகி. மண்ணை நாமரூபம் என்பதில் தவறில்லை, நாமரூபத்தை சத்தியம் என்பதே தவறு. இப்போ நான் சொல்கிறேன், இது மண்ணுங்க, ஆனால் பானை அப்படின்னு சொல்கிறேன், தப்பு இல்லை. ரெண்டும் உனக்கு தெரியுது. இந்த மண் நாமரூபமாக இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் நாமரூபமாகிய பானையை மண் என்று நினைக்கிறாய்ப்பார், அது சத்தியம் என்று நினைக்கிறாய்ப்பார், அதுதான் தப்பு. எப்படி கண்டுபிடிப்பு வரீங்க? உங்களுக்கு புரியல நான் சொல்கிறது. தவறு எப்போதும் உனக்கு தெரியும். இந்த தங்க செயின் அருந்து போகும் பொழுது நீ என்ன சொல்கிற? செயின் அருந்துருச்சின்னு சொல்கிற, தங்கம் அருந்ததுன்னு சொல்கிறியா? அப்போ உனக்கு நல்லா தெரியுது, கவலைப்படுறதில்லை நீ. ஏனென்றா இன்னொன்று தங்கம் விலை போகும், செயினை சேர்த்துக்கிட்டாக வந்துடும், இல்லைன்னா உருக்கி வேறு செய்யலாம். உனக்கு தங்கம் நஷ்டம் ஆகலையே. நஷ்டமானது என்ன? நாமரூபம் தான் நஷ்டம் ஆச்சு. நாமரூபம் நஷ்டமானால் உனக்கு என்ன? சத்தியம் இருக்குதில்ல, அழியாத சத்தியம் உனக்கு இருக்கிறதுனால உனக்கு நல்லா தெரியுதில்ல. அப்போ தங்க செயின் அருந்து போகும்பொழுது நீ என்ன சொல்கிற? செயின் தானே அருந்தது, விடு, தங்கம் தானே, வேறு ஒன்று பண்ணிக்கலாம். தங்கம் இருக்குது பார், அதனோட விலை அப்படியே இருக்குது. பானை உடைந்த பிறகும் தெரியுது, பானை தான் உடைந்தது, மண் உடையலை. யாரும் மண் உடைஞ்சதுக்காக அழ போகிறதில்ல, பானை உடைஞ்சு தான் அழுகிறாங்க. இவ்வாறு தான் நாம் அருந்து போனதையும் உடைந்து போனதையும் அசத்தியம் மித்யா என்று புரிஞ்சுக்கிறோம். அங்கே சத்தியத்தை கரியாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் உன்னிடம் வருவாங்க. எவரெல்லாம் இது அருந்தது கவலைப்படுறாரோ அவர் நாமரூபத்தை சத்தியம்னு நினைக்கிறார். குழந்தை இது அருந்து போனது பார்த்தா அழுதுறோம், அம்மா அடிப்பா அப்படின்னு. ஆமாம், அம்மா அருந்து தான், பரவாயில்ல, தங்கம் அப்படியே தானே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யாரெல்லாம் கவலைப்படுறாங்க? யார் நாமரூபத்தை சத்தியம் நினைக்கிறாங்களோ அதை கவலைப்படுறாங்க. இந்த குழந்தை நாமரூபமாகிய செயின் சத்தியம் நினச்சிது, அது அருந்து போனால் செயினே போச்சுன்னு நினைக்குது. ஆனால் அம்மாவுக்கு தெரியுது நாமரூபந்தான் போச்சு, இப்போது நாமரூபத்துக்கு காரணமாக இருக்கிற சத்தியம் அப்படியே இருக்கிறது. ஏன்னா அவங்க அதே மாதிரி கவலைப்படாமல் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கவலைகள் எல்லாம் நாமரூபங்கள் சத்தியமாக நினைப்பதுதான். அனித்தியம். இந்த மித்யா என்பது அனித்தியம். இந்த செயின் என்பது அருந்து போயிடும், தங்கம் என்பது போகவே போகாது. இது எத்தனை கோடி காலமாலாம் தங்கம் இருக்கும். ஆனால் செயின் இன்றைக்கி பிடிச்சி இழுத்தோம்னா அருந்துடும். ஆனால் தங்கம் இது எத்தனை கோடி காலம் இருக்குது. பூமி தோன்றிய காலத்துலேருந்து இன்னும் இருக்குது. பூமியிலேருந்து நாம் வெட்டி எடுத்து இதை எடுக்கிறோம். பூமி தோன்றியும் போது இருந்தது. பூமி தோன்றதுக்கு முன்னாடி பூமி இல்லாமல் போச்சா என்ன? சூரியனில் இருந்தது. சூரியனில் தங்கம் இல்லையா? சூரியனில் தங்கம் இருந்தது. அது பூமியாக வந்த பிறகு பூமியோடு சேர்ந்து வந்துடுச்சு. இந்த தங்கம் எல்லாமே சூரியனில் தோன்றியது தான். இரும்பும் சூரியனில் தோன்றியது தான். சூரியனுடைய வயிற்றில் தான் இந்த பூமிக்கு வேண்டிய எல்லா பொருளும் இருக்குது. அதுலேருந்து பித்து போட்டது தான் என்ன எல்லாமும், சந்திரனும் சூரியனும். அப்போது சூரியன் இருக்கும் காலம் வரை இருக்கும். சூரியன் இங்கேருந்து வந்தது. இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் விடுவோம். எந்த சத்தியமும் அழிவதில்லை. ஆனால் நாமரூபங்கள் தோன்றி மறையும். இன்றைக்கி இந்த செயினை பார்த்து செயின்னு சொல்கிறோம், நாளைக்கே பிடிக்கலன்னு வளையல் ஆக்கிடலாம், அடுத்த நாள் பிடித்துட்டு ஒரு 4-5 மூக்குத்தி ஆக்கிடலாம். சத்தியம் அழிவதில்லை. ஆனால் மித்யாவாகிய நாமரூபங்கள் தோன்றி தோன்றி மறைகின்றன. தோன்றும் இடம் இங்கே, மறைகின்ற இடமும் இங்கே. தோன்றி மறுவதற்கு காரணமாயிருக்கின்ற அந்த காரணம் என்றும் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. அது சத்தியம். எது அது நித்தியம், நாமரூபங்கள் எல்லாம் அனித்தியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை புரிந்து கொள், எதுவும் நிலையற்றது. அனித்தியம் என்றால் நிலையில்லாதது.
பானை நிலையில்லாதது, மண் நிலையானது. இந்த செயின் நிலையற்றது, ஆனால் தங்கம் நிலையானது. நிலையும் நிலையற்றதையும் நாம் தவறாக புரிந்து கொண்டு நிலையற்றதை நிலையாக நினைக்கிறோம். அதுதான் தப்பு. மனம் நாமரூபம் இல்லையா? நிலையற்றது தானே. மனம் தோன்றி மறைகின்ற இடம் உன்னுடைய ஆத்மா தானே. நீ ஆழ்ந்த தூக்கத்தில் மனம் இல்லாமல் இருக்கும் பொழுது நீ இல்லாமல் இருக்கிறியா? மனம் இல்லை, நீ இருக்கிற. நீ யார் அப்போ? மனம் என்ற நாமரூபம் இல்லாத சத்திய வஸ்துவாகிய பிரம்மம் ஆத்மா இருக்கிறது. எழுந்து கொண்ட பொழுது தான் மனம் அகங்காரத்தோடு எழுந்தது. அந்த அகங்காரமும் மனமும் அதிலே நான் வறியவன் சிறியவன் பணக்காரன் ஏழை என்பதெல்லாம் நாமரூபங்கள் நீ சுமத்திக்கிட்ட. அது மாறக்கூடியது. நேற்று வரைக்கும் ஏழை, இன்றைக்கி உனக்கு லாபம் வந்துடுச்சு, நீ பணக்காரன். நாளைக்கு மறுபடியும் அதை பிடிங்கிட்டு போயிடுவாங்க திருடன் அப்பொழுது நீ மறுபடியும் ஏழை. இதெல்லாம் அனித்தியம், மாறக்கூடியதுடா. நீ நான் என்கிற வஸ்து மாறாதது, நித்தியம். அதை நீ அந்த மாறாத ஒன்றை மாறுகின்றது தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இப்போ தெரிஞ்சுக்க, மனம் நாமரூபம் என்று தெரியாமல் அது சத்தியம்னு நினைக்கிறோம். மாறினா ஏன் கவலைப்படணும்? இந்த செயின் அருந்ததுன்னா ஏன் கவலைப்படணும்? தங்கம் மாறல இல்லையா? மனம் மாறினாலும் நான் மாறவில்லை, நான் மாறாதவன் என்ற அறிவு நமக்கு வேணும். மனம் நாமரூபமே தெரியாமல் அது மாறக்கூடாது என்று நாம் பிடிவாதமாக இருக்கிறோம். மனசு மாறிடுமா, மனசு மாறிடுமா? நேற்று வரைக்கும் சொன்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னைக்கே சொல்கிறா. நாளைக்கு அம்மா அப்பா கூட்டிகிட்டு போய் பெண் பார்க்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, இந்த பையன் வேண்டான்னு சொன்னால் மனம் மாறிடுவாளோ? எங்கள் அப்பாவை சொல்கிறது தான் கட்டிக்குவேன், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாளோ? அந்த மனம் மாறிடுமே அப்படின்னு பயப்படுறோம். மாறக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது மாறிடுதே. மாறுகின்றதை மாறாமல் வைத்திருக்கணும்னு ஆசைப்படுறது மித்யாவில் சத்திய புத்தியை வைப்பது. மனம் மாறக்கூடாது, கோபதாபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது முறிந்து விடவும் கூடாதுன்னு நினைக்கிறோம். அதன் இயல்பே அப்படி தான். அதை தெரிந்து கொள்ளாமல் வருந்தும்போது உனக்கு விவேகம் இல்லாமல் தவறு செய்கிறாய். அது சத்தியமாக மாறாததுன்னு நினச்சிட்டு இருக்கிற. அது மாறி தொலைக்கின்ற ஒன்று, மாற்றம் ஒன்று தான் அதோட நிரந்தரமான குணம் என்று தெரிஞ்சுக்க மாட்டேங்கின்ற. மாறும் இயல்புடையதை மாறாமல் இருக்க வைப்பது தான் சம்சாரம். மாறும் இயல்புடைய மித்தியாவை சத்தியமென்று சத்தியத்தை கண்டுபிடிக்காமலே இதுதான் சத்தியம் என்று முடிவுபட்ட பத்தியா, அதுதான்டா சம்சாரம். பிறர் மனம் மாறினாலும் உன் மனமே மாறினாலும் அவற்றின் இயல்பு என்று நீ ஏற்றுக்கொள். மாறாத ஆத்மா அங்கேயும் இருக்கிறது, மாறாத ஆத்மா இங்கேயும் இருக்கிறது, இரண்டும் ஒன்று என்று தெரிந்து கொள். தவறு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் இப்படி மித்தியாவை சத்தியம் என்று நினைக்கிறோம், நாமரூபத்தை உண்மை என்று நினைக்கிறோம்? அறியாமை தானே காரணம். எனக்கு யார் எனக்கு சொல்லவே இல்லையே. காரணத்தின் தன்மையை, காரணத்தின் சொரூபத்தை பற்றி உனக்கு தெரியாததுனால காரியம்தான் சொரூபம் நினச்சிட்டு இருக்கிற. காரியங்களெல்லாம் நாமரூபங்கள். உன்னுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், உன்னுடைய உடைமைகள், உறவுகள், உலகங்கள் அனைத்துமே நாமரூபங்கள் எல்லாம். அவை சத்தியம் என்று நினைத்து கொண்டு உண்மையான சத்தியத்தை நீ காண தவறிவிட்டாய். உண்மையான சத்தியம் ஒன்று இருக்கிறது, அதனுடைய விகாரங்கள் தான் இது. நாமரூபங்கள் வாச்சாரம்பனம் என்று தெரிந்து கொண்ட பிறகு உன் சரீரம் அழிவதை பற்றி நீ கவலைப்பட மாட்டாய். உன் தன்மானம் கெட்டுப்போவதை பற்றி கவலைப்பட மாட்டாய். உன்னை பற்றி பழி சொல்வதை பற்றி கவலைப்பட மாட்டாய். ஏனென்றால் பழி சொல்லுகின்ற மனமும் மாறக்கூடியது, உன்னுடைய மனமும் துன்பம் அப்படைந்து மெருடும் இன்பம் அடையும் மாறக்கூடியது. இதெல்லாம் மாறும் இயல்புடையது. இவை தோன்றி மறைபவைகள், நாமரூபங்கள். உன் புத்தியிலிருந்து வெளிப்பட்ட நாமரூபங்கள் மட்டுமே. உன் புத்திக்கு ஆதாரமாகிய ஆத்மா எப்பொழுதும் சத்தியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணை பற்றி அறிவிருந்தும் பானை பற்றி அறிவிருந்தும் இவற்றில் எது சத்தியம் என்பதை அறியாததே பிரச்சனை. எல்லாருக்கும் மண் பற்றியும் தெரிகிறது, பானை பற்றியும் தெரிகிறது, இரண்டும் சத்தியம் என்று நினைக்கிறார்கள். ஆத்மாவை பற்றியும் தெரிகிறது, அகங்காரத்தை பற்றியும் தெரிகிறது. ஆனால் அகங்காரத்தை ஆத்மா என்று பிரித்தறிய முடியாமல் இரண்டில் எது சத்தியம் என்று தெரியாதது தான், மித்யாவை சத்தியம் என்று நினைப்பது தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். எனவே மித்யாவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உபனிஷத்தில் உத்தாலகர்
தன்னுடைய மகன் ஸ்வேதகேதுக்கு மேலும் விளக்குவதற்கு 2 உதாரணங்களை தருகிறார். யதா சௌமிய ஏகேன லோகமணினா சர்வம் லோகமயம் விஜ்ஞாத ஸ்யாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் லோகம் இத்தியேவ சத்தியம். போன இடத்துல மிருண்மயம்னு சொன்னார், இங்கே லோகம் அப்படின்னு சொல்கிறார். லோகம் என்றால் உலோகம். இந்த இடத்துல நாம் தங்கம்னு எடுத்துக்குவோம். யதா எவ்விதம் சௌமிய இனிய மகனே ஏகேன லோகமணினா ஒன்றாகிய பொன் கட்டி. லோகமணி என்றால் கட்டி, மணின்னா கட்டி, ஒரு உலோகத்துண்டு. இந்த தங்கத்துண்டு பொற்கட்டி. அதை அறிந்து கொள்வதனால் சர்வம் லோகமயம் விஜ்ஞாதம் சியாத். அந்த பொன்னால் செய்யப்பட்ட அனைத்து ஆபரணங்களையும் அறிந்து கொண்டவர்களாக ஆகிறோம் அல்லவா? ஏனென்றால் பொன் மட்டும் தானே இருக்கிறது, மற்றவையெல்லாம் விகாரங்கள், வடிவங்கள் தானே, மாறக்கூடியவை, அருந்து போகக்கூடியவை, இன்னொரு நாள் வேறொன்றாக மாறக்கூடியவை. அவைகளெல்லாம் நாமரூபங்கள், வாச்சாரம்பணம் வெறும் சொல் ஆடல்களே, நாமதேயம் பெயர்கள் மாத்திரமே. அதில் லோகம் இத்தியேவ சத்தியம். அதில் உலோகம் மட்டும்தான், பொன் மட்டும்தான் சத்தியமே தவிர ஆபரணங்கள் எல்லாம் பொய், மித்தியா என்று தெரிந்து கொள் என சொல்லாமல் விட்டாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்கிறார். யதா சௌமிய ஏகேன நக நிகிருந்தனேன சர்வம் கார்ஷ்ணாயாசம் விஜ்ஞாத ஸ்யாத். கார்ஷ்ணாயாசம் விஜ்ஞாத ஸ்யாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் கிருஷ்ணாயாசம் இத்தியேவ சத்தியம் ஏவ சௌமிய ச ஆதேச பவதி இது என்று சொல்கிறார். இதனுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். ஏ பிரியமானவனி, எவ்விதம் ஒரு இரும்பு நகவெட்டியை அறிவதன் மூலம், நகவெட்டினா நக நிகிருந்தனேன, நகம்னா இங்கே கையில் இருக்கக்கூடிய நகம், நகம்ங்கிறோம், நகம் க நகம், அதை வெட்டுறதுக்கு பேர் நிகிருந்தம். இந்த நகத்தை வெட்டுறதுக்கு ஒரு கருவி இருக்குல்ல, அது கார்ஷ்ணம் இரும்பு என்று தெரிந்து கொண்டால், விஜ்ஞாதஸ்யா தெரிந்து கொண்டால், அப்போ நகவெட்டிங்கிறது என்ன? வாச்சாரம்பணம் விகாரோ, அந்த இரும்பு அப்படி நகவெட்டியாக செய்திருக்கிறாங்க, அது விகாரம். அங்கே இருப்பது கிருஷ்ணாயாசம், அந்த இரும்பு மட்டும்தான். சத்தியம் ஏவ சத்தியம், அது மட்டும்தான் சத்தியம். இது தான் ஆதேச. நான் உங்கள் குரு கிட்ட கேட்க சொன்னேன் இல்லையா, அந்த ஆதேசம் இதுதான் என்று அவர் சொல்கிறார். எவ்விதம் இரும்பு நகவெட்டி அறிவதன் மூலம் இரும்பால் ஆன எல்லா விகாரங்களையும் அறிந்ததாகிறதோ, எல்லா விகாரங்களும் வாக்கிலிருந்து தோன்றிய சொற்களே, இரும்பு மட்டுமே சத்தியம். கார்ஷ்ணாயம், அந்த இரும்பு மட்டும்தான். கிருஷ்ணம்னா கருப்பு, இரும்பு கருப்பாக இருக்கிறதுனால அப்படி பேர். இதுவே இந்த ஆதேசம் என்ற தத்துவம் என்று சொல்கிறார். இதுக்கு 3 உதாரணம் நம்ம பார்த்தோம். முதல்ல மிருண்மயம் என்று சொல்லக்கூடிய மண்பாண்டங்கள் எல்லாம், மண்ணை அறிந்து கொண்டால் மட்பாண்டங்களையும் அறிந்து கொண்டோம், பொன்னை அறிந்து கொண்டால் பொன்னாபரணங்களாம் அறிந்து கொள்கிறோம், இரும்பை அறிந்து கொண்டால் இரும்பு செய்த கருவிகளெல்லாம் அறிந்து கொள்கிறோம். ஏன் இந்த இடத்துல 3 சொல்கிறாரு? 2 உதாரணம் பத்தலை. 1 விகாரங்கள், அதெல்லாம் வடிவங்கள். இந்த இடத்துல வடிவத்தை சொல்லலை, செயலை சொல்கிறார். இரும்புக்கு செயல் கிடையாது, ஆனால் அது கத்திரிக்கோல் ஆயிடுச்சுன்னா வெட்டும், சுத்தியில் ஆயிடுச்சுன்னா நசுக்கும், கடப்பாறைன்னா உடைக்கும். இப்படி செயல் மாறுது பார்த்தீங்களா? இப்போ செயலெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால செயலுக்கு காரணமான ஒரு பொருள் ஒன்று சத்தியம் இருக்கிறதே. அது மாதிரி இன்னொரு உதாரணத்துக்கு வேணுமுன்னே அவர் நகவெட்டியும் கொண்டு வரார். வேத காலத்திலே நகவெட்டி இருந்தது. நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி நச்சுன்னு வெட்டுற நகவெட்டி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுக்கு கூர்மையான ஒரு கத்தி இருந்துக்கலாம். அதை தான் அங்கே நகவெட்டி, நக நிகிருந்தனம் என்று. அந்த காலத்து சமுதாய மக்கள் பண்பாடோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் காட்டுவாசிகளெல்லாம் இல்லை. இந்த உயர்ந்த தத்துவமாகிய ஆதேசத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நாகரிகம் பிடித்த புத்திசாலிகள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். கட்டாயம் அவங்கள கண்ணாடி இருந்திருக்கணும், நகவெட்டி இருந்திருக்கணும். அப்போ வேதம் இந்த மனிதர்களெல்லாம் நகவெட்டியும் கண்ணாடியும் கண்டுபிடிச்ச பிறகு தான் வந்ததுன்னு நினச்சிக்க வேண்டாம். வேதம் எப்பவுமே இருக்கிறது. எப்பொழுது மனிதனுக்கு இதெல்லாம் கிடைக்குதோ அப்போ தான் அது புரியுது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க,
நகவட்டி பற்றி பேசுது, பசு பற்றி பேசுது, வேளாண்மை பேசுது. அதனால் இந்த மக்கள் இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வேதமே உண்டாக்கியிருக்கிறோம், யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறேன் நினச்சேன். அப்படி அல்ல, வேதம் என்றென்றுமே இருக்கிறது. எப்போ புரியும் என்றால், மனிதன் எப்பொழுது நகம் வெட்டி, பானை, கண்ணாடி போன்றவற்றை பயன்படுத்தும் அறிவு வந்தானோ அப்பொழுது அவனுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வேதம் இருந்திருந்தால் யாருக்கு புரியும்? இனிமேல் பாருங்கள், எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். மனிதனுக்கு புரியும் காலத்தில் தான் உண்டானதா இல்லை, அது ஏற்கனவே இருப்பது புரியும் காலத்தில் அவனுக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிஞ்சுக்கணும். இங்கே வடிவத்தை மட்டும் சொல்லவில்லை, செயலையும் சொல்லுகிறார். எதுக்கு சொல்லுகிறார் என்றால், இந்த ஆத்மா வடிவமாகிய சரீரம், சூக்ஷ்ம சரீரம் மட்டுமல்ல, செயலுக்கும் அதுதான் காரணம். செயலெல்லாம் மித்யா, வடிவும் மித்யா. உன் உடம்பு மித்யா, உடம்பால் நீ செய்கிற செயலும் மித்யான்னு தெரிஞ்சுக்கணும். செயலை நீ மறந்துடக்கூடாது. ஆனால் நாமரூபங்கள் வெறும் வடிவம் மட்டுமல்ல, நாம செயல்களும் கர்மங்களும் கூட மித்யா. கர்மத்தால் ஞானம் அடைவேன்னா முடியாதுங்க. மித்யாவில் எப்படி முடியும்? மித்யான்னு தெரிஞ்சுக்கிட்டால் முடியும். தங்கமானாலும் இரும்பானாலும் அங்கே உலோகம் மட்டுமே சத்தியம். அவற்றின் விகாரங்களும் அவர்கள் செயல்களும் கூட உண்மைத்தன்மை இல்லாதவை. அவை வெறும் ஆச்சாரமனம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இரும்புன்னாரு, இன்றைக்கி நகை வெட்டிங்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இரும்புன்னாரு, இப்பொழுது சுத்தியலுங்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இரும்புன்னாரு, இன்றைக்கி ஒளிங்கிறார். இதெல்லாம் செயலை வைத்து சொல்கிறது. இரும்பு ஒன்று தான். காரணத்தை அறிந்தால் அதில் காணப்படும் விகாரங்களை அறிந்தவர்களாக ஆகிறோம். சத்தியம்சத்தை அறிவதால் மித்தியாம்சங்கள் அறியப்பட்டதாகின்றன. இப்போ மகன் கேட்குறான், ந வை நூனம் பகவந்தஸ்த ஏதத் அவேதிஷு எத்தத் ஏதத் அவேதிஷ்யன் கதம் மே ந அவக்ஷ்யன் இதி பகவஸ் துமேவ த்வவே ஏவ மே தத் பிரவீத் இதி ததா சோமியேதி ஹோவாச. அவன் கேட்குறான், ஏ பகவன், நூனம்னா நிச்சயமாக, டெஃபினெட்லி, கட்டாயம் பகவந்த அப்பா போற்றுதற்குரியவரே, அவர்கள் என்னோட குருநாதர்கள், ஏதத்து நீங்கள் சொல்கிற இந்த ஆதேசம்னு சொன்னீங்க இல்லையா, ஏகம் விஞ்சாதப்பியவே சர்வம் விஞ்சாதம் பவதின்னு சொன்னீங்க இல்லையா, ந அவேதிஷு, அவங்களுக்கு தெரியாதுப்பா, எங்கள் குருநாதருக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் சொல்லியிருப்பார்கள் இல்லை. ஏனெனில் ஏதத் அவேதிஷான், அதை அறிந்திருந்தால் கதம்மே ந அவிஷ்யன் இதி, எனக்கு எப்படி சொல்லாமல் இருந்திருப்பார்கள்? எங்கள் குருநாதருக்கு தெரியலப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க தெரியல. எனவே பகவன் ஏவ, நீங்களே எனக்கு குருவாக இருந்து தத் பிரவீதித்து எனக்கு அதை உபதேசித்து சொல்லிக் கொடுங்கள். அந்த சத்தியம் என்பது என்ன? அப்படியே ஆகட்டும் மகனே, ததா சோமிய இதி ஹோவாச, அப்படி ஆகட்டும் மகனே, நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். அவன் கேட்குறான், அப்பா ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க, ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்து கொள்வது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒன்று எதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லலை. எங்கள் குருநாதருக்கு தெரியுமான்னு கேட்டீங்க, தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களப்பா. அதனால் தயவுசெய்து மறுபடியும் எனக்கு 24 வயசு ஆச்சு, மறுபடியும் குருகுலத்தில் போய் கற்றுக்கிட்டு வான்னு சொல்லாதீங்க. நீங்களே குருவாக இருந்து இப்போயே சொல்லி கொடுத்துடுங்க. அவனுக்கு திரும்ப மறுபடியும் காலேஜ் போக பயம், எங்கடா அனுப்பிச்சிட்டு வரவனு. அதனால் ததா தத் பிரவீதி, இது பகவான் ஏவ மே தத் பிரவீது, இது பகவானே நீங்கள் எனக்கு தத் அந்த உண்மையை பிரவீதுன்னு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறான். அப்படி ஆகட்டும் சோமிய என்று தந்தை கூறினார். நீ உன் ஆசானிடம் ஆதேசத்தை கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். அதை குறித்து அவன் சொல்றான், அதனை நீங்களே போதிக்க வேண்டும் பகவானே, சத்தியம் பற்றிய உபதேசத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறார். இந்த கதையிலிருந்து நாம் சத்தியத்தை பற்றியும் தெரிந்து கொள்கிறோம், இன்னொன்று உண்மையும் தெரிந்து கொள்கிறோம். இந்த சத்திய வஸ்துவை பற்றிய மித்யாவை அறிந்து கொண்டிருக்கிறோம் நாமெல்லாம், ஆனால் சத்தியத்தை நாம் அறியாமலே கையாளுகிறோம். ஆத்மாவை அறியாமலே அகங்காரத்தை கையாளுகிறோம். அகங்காரம்தான் ஆத்மா என்பதை தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். அகங்காரம் மட்டும்தான் இருக்கிறது, ஆத்மா இல்லை. அகங்காரமே சத்தியம், அகங்காரமே ஆத்மா என்று நினைப்பதுதான் தவறு. அகங்காரம் மித்யா என்று தெரிந்து கொண்டால் சத்தியம் எதுன்னு உனக்கே தெரியாமல் போகாது. எனவே இந்த உண்மையை ஒருவன் குருவிடம் கேட்டு பெற வேண்டும்
பகவானே நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னு கேட்ட பிறகு தான் சொல்கிறார். அவனை கேட்க வச்சார். ஒருவன் குருவை நாடித்தான் இதை பெற வேண்டும். நான் புஸ்தகத்தில் படிச்சுவேன் அப்படின்னா அது முடியாது. புஸ்தகத்தை எழுதணும் குரு தானே. உயிரோடு அவர் இருக்கும்பொழுது புஸ்தகத்தை ஏன் நாடுற? அவர்கிட்டயே போகலாம். புஸ்தகத்துலேருந்து உனக்கு புஸ்தகம் எல்லாத்தையும் விளக்கிடாது. அவர் தான் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு தெரியாததை சொல்லிக் கொடுப்பார். புஸ்தகம் உனக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்காது. உனக்கு தெரிந்ததை வைத்து தான் புஸ்தகத்தை நீ புரிஞ்சிக்க முடியும். புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட பொருட்கள் எல்லாமே உனக்கு புரியணும்னா அந்த அர்த்தம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ உன்னுடைய அர்த்தத்தை வைத்து தான் தெரிந்து கொள்வோம். சைவ சித்தாந்தம் படித்தவங்களெல்லாம் அந்த அறிவை வைத்து கொண்டே வேதாந்தத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. அங்கே சொல்லப்பட்ட சொற்களை வைத்து அவர்கள் தந்த அர்த்தத்தை வைத்துக்கொண்டே வேதாந்தத்திற்கும் அதே அர்த்தம் என்று நினைத்துக்கிறாங்க. அப்போ என்னாச்சு? அத்வைதத்தை மறுபடியும் அவர்கள் துவைதமாக பார்க்கிறார்கள். உன்னுடைய அறிவு ஏற்கனவே சிதைந்து போய் சைவ சித்தாந்தத்தால் பிரிவுபட்டிருந்ததுன்னா அங்கே 36 தத்துவங்களாக பிரித்து ஒரு தத்துவம் இல்லாமல் 36ன்னு யாரும் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தாலும் அதை சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட அறிவோடு நீ அத்வைத வேதாந்தத்தில் நுழைந்தால் அதே சொற்கள் தான் இங்கேயும் பயன்படுத்தப்படுது. அதே பதி, அதே பசு, அதே பாசம்தான் இங்கே பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. சொற்கள் தான் வேறு. அந்த பொருளை நீ அதே அர்த்தத்தில் புரிந்து கொண்டால் பயன்படாதப்பா. அதனால் எனக்கு நான் சைவ சித்தாந்தத்தை நான் கற்றுக்கொண்டேன், அதை வைத்துக்கொண்டு நான் புஸ்தகம் படித்தே அத்வைதம் புரிந்து கொள்வேன் முடியாது. எனவே நீ ஒரு ஆசானிடம் சென்று சத்தியம் எது, மித்யா எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பேச சைவ சித்தாந்தம் மித்யாவை பற்றி பேசவே இல்லை. மித்யாவின் தன்மையை யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. சத்தியம் ஒன்று என்றும் யாரும் சொல்லவில்லை. மித்யாவை சத்தியம் என்றே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் பேசினார்களோ இல்லவோ, இந்த மாணவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு வெறும் நூல் ஆசையால் புத்தகங்களை படித்து கொண்டு நேரத்தை வீண் செய்யாமல் நேரடியாக குருவிடம் சென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசம் நமக்கு சொல்கிறது. சத்தியம் பற்றிய உபதேசை ஒருவர் குருவை நாடி கேட்டு பெற வேண்டும். வேத மந்திரங்களை படித்தவரிடம் இந்த ஞானம் இருக்காது. ஏனென்றால் நம்முடைய ஸ்வேதகேது குருகுலத்து வந்தான். அவர் வேதத்தினுடைய மந்திரங்களை படித்தவர்கள். அவர்களுக்கு அந்த சப்த ஞானம் தான் இருக்கிறது. அது உள்ளிருக்கின்ற லட்சிய அர்த்தங்கள் அவருக்கு தெரியாது. எப்பொழுது ஒருவனுக்கு சமதபாதி ஷட்கம் பெற்று அதான் வேதாந்தத்தை தெரிந்து கொண்ட ஒரு ஞானி, அவனு பேர் வேதாந்த தேசிகன், அவரிடம்தான் இந்த ஞானம் இருக்கும். நீயும் சமதபாதி ஷட்கத்தை வளர்த்து கொண்டு அவரிடம் சென்று உபதேசத்தை பெற்று இந்த சத்தியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம். சாந்தோக்கிய உபநிஷத்தில் அத்தியாயம் 6, இதில் 16 கண்டங்கள் உள்ளன. முதல் கண்டத்தை நாம் பார்த்து முடித்தோம். இனி இரண்டாவது கண்டம். முதல் கண்டத்தில் நமக்கு குரு சீடன் இருவரும் அறிமுகம் செய்யப்பட்டனர். உத்தாலகர் என்ற அருணனின் மகன் இங்கே குரு, ஆருணேய என்று சொல்லப்பட்ட ஸ்வேதகேது அருணரின் பேரன் இங்கே சீடன். அந்த முதல் கண்டத்திலே தந்தை ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியத்தை தருகிறார். பிரதிஜ்ஞா என்றால் கட்டளை வாக்கியம், உறுதிமொழி வாக்கியம். அவர் உறுதிமொழி தருகிறார். ஒன்றை அறிவதனால் மற்ற அனைத்தையும் அறிந்தவர்களாக ஆகிறோம். அந்த அறிவு ஒருவன் குருவிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஜ்ஞாதம் பவதி என்பது அந்த பிரதிஜ்ஞா வாக்கியம், உறுதி வாக்கியம். இதுபோல தைத்திரிய உபநிஷத்திலும் எடுத்தெடுப்பிலேயே நமக்கு ஒரு உறுதி வாக்கியம் தரப்படுகிறது. அது சூத்திர வாக்கியம் என்று சொன்னோம். அது பிரம்மவித் ஆப்னோதி பரன். பிரம்மத்தை அறிபவன் அனைத்தையும் அடைகிறான், அனைத்தையும் அடைந்தவன் ஆகிறான். பிரம்மத்தை அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான், அடைந்தவன் ஆகிறான் என்றெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. அறிதலும் அடைதலும் இங்கே ஒன்று. இவ்வாறு இந்த உபனிஷதங்கள் முதலில் ஒரு உறுதிமொழி வாக்கியத்தை தந்துவிட்டு பிறகு அதை விளக்க ஆரம்பிக்கும். சூத்திர வாக்கியமாகிய தைத்திரிய உபனிஷத்தில் பிரம்மவித் ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிபவன்
அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான், அனைத்தையும் அடைந்தவன் ஆகிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே அறிதலும் அடைதலும் ஒன்று. கர்மத்திலே அறிதல் வேறு, அடைதல் வேறு. சமையல் செய்வது எப்படி என்பது அறிதல் வேறு. ஆனால் உணவை அடைவது சமையல் செய்தால்தான் முடியும். ஆனால் இந்த ஞான விஷயத்திலோ பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகிறான். எப்படி? தானே பிரம்மமாக இருப்பதனால், அறியாமையினால் தன்னை அப்பிரமம் அல்லது சாதாரண ஜீவன் என்று நினைத்தவன் அறிவதனால் பிரம்மமாக ஆகிறான். எனவே பிரம்மவித் என்னால் பிரம்மத்தை அறிபவன், பிரம்ம வித், வித் என்றால் அறிதல், பிரம்மத்தை அறிபவன் ஆப்னோதி பரம், அனைத்து அறிவையும் பெற்றவன் ஆகிறான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதே தான் இங்கே ஒன்றை அறிபவன் அனைத்தும் அறிபவன் ஆகிறான். இங்கே ரெண்டு அறிவு சொல்லப்படுது. அனைத்து அறிவு ஓர் அறிவு. பிரம்மவித் என்றது பிரம்மத்தை பற்றிய ஒரு அறிவு. ஆப்னோதி பரம்னா பரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அறிவையும் அவன் அடைந்தவன் ஆகிறான். அதையே தான் இந்த உபனிஷத்தில் ஏகம் விஞ்ஞானேன சர்வ விஜாதம் பவதி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏகம் அங்கே சொல்லப்பட்டது, இங்கே பிரம்மம் என்று தைத்திரியத்தில் சொல்லப்பட்டது. அப்போது பிரம்மம் தான் ஒன்று, ஏகம் ஏவ அத்விதீயம். இதுதான் உபனிஷத்தின் முடிவான விளக்கம். இதை புரிந்து கொள்வதுதான் நமக்கு பாக்கியம். அடுத்து இந்த கண்டத்திலே, இரண்டாவது கண்டத்திலே உத்தாலகர் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சத்யேவ சௌமிய இதம் அக்ரே ஆசீத் என்று சொன்னார். அந்த சத்தை பற்றிய விளக்கம் இனி இந்த இரண்டாவது கண்டத்தில் ஆரம்பிக்கும். எட்டாவது கண்டத்தில் தான் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் நமக்கு உபதேசிக்கப்படும். அதுவரை சத்தை பற்றிய விசாரணை, சத் என்ற ஒரு ஆதார பொருளை பற்றி, பிரம்மத்தை பற்றி விசாரணம் இனி நாம் தொடங்குவோம். உபனிஷத்துக்கள் பல இருந்தாலும் அவை தருகின்ற ஞானம் ஒன்றுதான். அது கடவுளை பற்றிய ஞானம், பிரம்மத்தை பற்றிய ஞானம். சரி, பிரம்ம ஞானத்தினால் எனக்கு என்ன பயன்? கடவுளை அறிந்து கொள்வதால் எனக்கு என்ன பயன்? பிரம்மத்தை அறிபவன் அனைத்தையும் அறிபவன் ஆகிறார். ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம் பவதி. பிரம்மவித் ஆப்னோதி பரம். பிரம்மத்தை அறிபவர் அனைத்தையும் அறிகிறார் அப்படிங்கிறான். சரி, பிரம்மத்தை அறிஞ்சால் என்ன பயன்னு கேட்டால் அனைத்தையும் அறிபவனுங்கிறீங்க. அனைத்தையும் அறிந்தால் எனக்கு என்ன பயன்? எல்லாம் அறிந்தவன் எல்லாம் ஆகிறான். அது இப்படிங்க அறிந்தவன் ஆகிறானாவா? ஏனென்றால் எல்லாமாக இருப்பது பிரம்மம். அந்த பிரம்மம் நான் என்று அறிபவன் எல்லாம் ஆகிறான். ஓ, எல்லாம் அறிந்தவன் எல்லாம் ஆகிறோம்னா பிரம்மத்தை அறிபவன் எல்லாம் அறிகிறான், எல்லாம் அறிந்தவன் எல்லாம் ஆகிறான். அப்படியானால் பிரம்மம் நானும் ஒன்று. பிரம்ம ஞானேன பிரம்மம் பிராப்தி. பிரம்மத்தை அறிவதனால் பிரம்மமாகவே ஆகிறான். சர்வஜானேன சர்வம் பிராப்தி. அனைத்தையும் அறிவதனால் அனைத்தும் அடைந்தவனாக ஆகிறான். இப்போ அறிவதும் அடைவதும் பற்றிய ஒரு சந்தேகம் வருகிறது. அதை பற்றி அடுத்து நாம் விசாரணை செய்வோம். பிரம்மத்தை தவிர இரண்டாவது இருக்கக்கூடாது. அது என்ன விதி? ஏனென்றால் இங்கே சொன்னோம், பிரம்மத்தை அறிபவன் எல்லாம் அறிந்தவன் ஆகிறான். அப்போது பிரம்மம் தான் எல்லாமா இருக்க முடியும். இப்போ பிரம்மம் அறிஞ்சால் எல்லாம் அறிஞ்சதாகிடுச்சு. அப்போ பிரம்மத்தை தவிர இன்னொன்று இருக்க முடியாது இல்லையா? ஒருவேளை இன்னொன்று இருந்ததுன்னா பிரம்மம் ஏ, அப்போ பிரம்மம் தவிர இன்னொன்று பி இருந்ததுன்னா பிரம்மத்தை அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன் ஆக முடியாது. ஏவை மட்டும்தான் அறிந்தவன் ஆவான், பி அறியாதவன் ஆகிடுவான். எனவே பிரம்மம், இந்த மந்திரம் சொல்லுவது ஒரு வார்த்தை தான். அதை உள்ளே வைத்துக்கொண்டு நம்ம எதை புரிந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பிரம்மம் இரண்டற்றதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அத்விதீயம்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று ஒருவேளை இருந்தால் பிரம்மத்தை அடைந்தவனுக்கு அந்த இன்னொன்றையும் அடைய வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்பொழுது எல்லாம் அடைந்தவனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் ஆக மாட்டான். எனவே பிரம்மம் ஒன்று தான். ஓ, பிரம்மம் ஒன்றுன்னா 2 வாழை மரம், 2 பசு மாதிரி 2 பிரம்மம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை. பிரம்மம் ஒன்றுனா பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. பிரம்மத்தை போலவும் இன்னொரு பிரம்மம் இல்லை. பிரம்மம் இல்லாமல் வேறொரு பொருளும் இல்லை. பிரம்மத்துக்குள்ளேயும் பல இல்லை. அதனால் பிரம்மம் ஏகம்
ஏவ அத்விதீயம்னு இந்த உபனிஷத் சொல்கிறது. ஏகம் அப்படின்றால் அது ஒன்றே, அதுக்குள்ள பல கிடையாது. ஏவ என்றால் அது மட்டும்தான் இருக்கிறது, அதற்கு அயலாக இன்னொன்று இல்லை. அத்விதீயம் என்றால் அதை போலவும் இன்னொன்று இல்லை. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டது பிரம்மம். எனவே அப்படிப்பட்ட பிரம்மத்தை அறிந்தவன் அனைத்தும் அறிந்தவன் ஆகிறான். ஆனால் நமது அனுபவ அறிவில் எப்பொழுதும் இரண்டு இருக்கிறது. அறிபவன், அறியப்படும் பொருள் ரெண்டு இருக்குது. தன்னிலைன்னு ஒன்று இருக்குது, முன்னிலைன்னு ஒன்று இருக்குது. முன்னிலை இருக்கிறதெல்லாம் நான் அறிவது, தன்னிலைங்கிறது அதை அறிகின்ற நான். அப்போ தான் மற்றது, நான் மற்றதுன்னு ரெண்டு இருக்குது. அப்போ பிரம்மம் ஒன்றுங்கிறீங்க, எல்லாம் அறிந்ததுன்னு சொன்னால் பிரம்மம் எல்லாமாக இருக்குதுங்கன்னா அப்போ பிரம்மம் தான் ரெண்டாக இருக்குதா? அப்போ ரெண்டு இருக்குதுன்னு சொன்னால் அது அத்விதீயம் ஆகாதே. அப்போ என்னுடைய அனுபவம் இந்த அறிவுக்கு முரணாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிற அறிவின்படி பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது, ஆனால் என்னுடைய அனுபவத்தின்படி நான் வேறு உலகம் வேறு என்று ரெண்டு இருக்குது. அப்போ ஜகத் என்றும் இறைவன் என்றும் எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது. அதை அறிபவனாகவும் வணங்குபவனாகவும் நான் ஒன்று இருக்கிறேன். இதுக்கு என்ன இந்த சொல்யூஷன்? பிரம்மம் நான் அறிகின்ற விதத்தில் 10ஓடு 11ஆக இருக்கிறதா? பிரம்மத்தை அறிந்தால் எல்லாம் அறிந்து கொண்டதுன்னு சொன்னீங்க. இப்பொழுது என்னுடைய அனுபவத்தில் நான் வேறு உலகம் வேறுங்கிறதுனால பிரம்மத்தை அறிதல்ங்கிறது உலகத்தில் இருக்கிற பொருளில் பிரம்மம் ஒன்று இருக்கிறது, அதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். என் வீட்டில் இருக்க தட்டுமுட்டு சாமான்கள்லாம் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்க பொருளையும் அறிந்து கொள்வது போல பிரம்மத்தையும் நான் 10ஓடு 11ஆக அறிவேனா என்றெல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறது. இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள். ஆனால் பிரம்மம் ஏகம் ஏவ அத்விதீயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மை என்றால், உபனிஷத் சொல்வது உண்மை என்றால், பிரம்மம் ஏகம் ஏவ அத்விதீயம், ஸ்வகத சஜாதீய விஜாதீய பேதம் அற்றது என்பது உண்மையானால், நான் என்பதும் என்னால் அறியப்படும் உலகம் என்பதும் சேர்ந்த வஸ்து தான் பிரம்மமாக இருக்க முடியும். இப்போ பிரம்மத்திற்குள் நான் என்பதும் இந்த ஜகத் என்பதும் இரண்டு இருக்க வேண்டும். அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்வகத பேதம் வந்துடுமே. தனக்குள்ளேயே ரெண்டு உறுப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் ஏகமேவ அத்விதீயம் வர முடியாது. அதனால் ஸ்வகத பேதம், தனக்குள்ளேயே அறிபவன் அறியப்படும் பொருள் ரெண்டாக பிரிந்ததாக இருக்குமே, அப்போ அது அத்விதீயமாகாதே. அப்போ என்ன செய்யறது? இந்த உபனிஷத்தினுடைய கடமை என்ன ஆச்சுன்னா, இங்கே ரெண்டு இல்லை, ஸ்வகத பேதம் வர முடியாது. ஏனென்றால் இந்த ஜகத் என்று சொல்வது முதலில் இல்லைன்னு சொல்லணும். அப்போ கடைசியில் ஒன்று தான் மிஞ்சம். நான் ஜகத்து, இது ரெண்டும் சேர்ந்தது பிரம்மம். அது உண்மை என்றால் பிரம்மம் ரெண்டு கூறுகளாக பிரிஞ்சிடும். அதற்குள்ளேயே ரெண்டு பிரிவினை இருக்கும். அறிபவன் அறியப்படும் பொருள் அதுவே பிரிஞ்சிடும். அப்போ அது ஏகமேவ அத்விதீயம் சொல்ல முடியாது, துவைதமாயிடும். இதுக்கு ஒரே வழி, பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு இல்லைன்னு சொல்லணும்னா, ஒன்று இல்லைன்னு சொல்லணும், ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும். ஒன்று சத்தியம்னு சொன்னோம், இன்னொன்று மித்தியான்னு சொல்லணும். ஜகத்தை மித்தியான்னு காட்டிட்டோம்னு சொன்னால் அறிபவனாக நீ மட்டும் சத்தியமாக எஞ்சி நிற்பாய். அப்பொழுதும் கூட பிரம்மம் ஜகத்து இல்லைன்னு சொல்லிடுச்சு, அப்புறம் நான் அதுன்னு சொல்ல வேண்டி வருமே. அதுதான் உண்மை. நீ நான் என்று எதை சொல்லுகிறாயோ அதுதான் பிரம்மம். நீ இது என்று எதையெல்லாம் காட்டுகிறாயோ அதெல்லாம் மித்யா என்று நாம் புரிய வைக்க வேண்டும். இப்படி புரியவிட்டால் ஏகமேவ அத்விதீயங்கிறத நிரூபிக்கவே முடியாது. அப்போ நம்முடைய கடமை என்ன? இந்த ஜகத்தை மித்தியாவாக காட்ட வேண்டும். மித்தியா என்ன? சார்புடையதுன்னு காட்ட வேண்டும். சத்தியம் ஒன்று. இப்போ சென்ற வகுப்பிலே பார்த்தோம், பானை மண் என்று ரெண்டில்லை. இங்கே மண் தான் சத்தியம், பானை மித்யா. அதாவது மித்யா என்றால் நாமரூபம். நாமரூபம் என்பது சத்தியத்தின் விகாரம் என்று பார்த்தோம். சத்தியமாகிய மண் ஒன்றுதான் இருக்கிறது. அங்கே ஜகத் என்று சொல்லக்கூடிய இந்த பானை என்பது அதை சார்ந்திருக்கின்ற நாமரூபம் மட்டுமே என்று விளக்கினால் ஒழிய நாம் பிரம்மத்தை ஏகம் ஏவ அத்விதீயம் என்று நாம் நிரூபிக்கவே முடியாது. அதை நிரூபிக்கிறதுக்கு நாம் என்ன செய்வோம் என்பதை பார்க்கிறது சத் விசாரத்தை இப்போது செய்யப் போகிறோம். எல்லாருக்கும் நான் 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 என்று ஒரு உணர்வு இருக்கிறது. இப்பொழுது இந்த ஜகத்து நீங்கிய பிறகு எல்லாருடைய நான் தான் நிச்சயமாக இருக்கும். அப்பொழுது பார்த்தா பல நான்கள் இருக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
அந்த நான்களையும் நாம் நான் அல்லாததிலிருந்து பிரிக்க வேண்டியது. இதெல்லாம் செய்த பிறகு பார்த்தோம்னா கடைசியில் அறிவு மட்டும்தான் மிஞ்சும். இப்போ எப்படி இந்த நான் என்பதையும் ஜகத் என்பதையும் இல்லாமல் செய்வது என்று பார்க்கணும். நான் என்பது அறிபவன், ஜகத் என்பது அறியப்படும் பொருள். இப்போ நான் என்பதும் விகாரம், ஜகத் என்பதும் விகாரம். ரெண்டுமே இருவித விகாரங்கள். எதனுடைய விகாரம்? சத் என்ற ஒன்றின் விகாரங்கள் ரெண்டு விகாரமாக பிரிகிறது. நான் என்ற விகாரமாகவும் ஜகத் என்ற விகாரமாகவும். அப்போ நான் என்பது விகாரம்னா எதனுடைய விகாரம்? நீயே நினச்சிப்பார். நான் என்பதை நீ எப்போது நீ சொல்லுவாய்? உனக்கு முன்னாடி முன்னிலையிலே ஜகத் இருந்தால்தானே. உன் முன்னாலே ஜகத் இருக்கிறது. நீ கண்ணை மூடி அமர்ந்து விட்டால் ஜகத் உன்னை விட்டு போய்விடுகிறது. உனக்கு முன்னிலையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுவரை நீ பார்த்து அனுபவித்த ஜகத்து உன் முன்னிலையில் மனதில் நிற்கும். அப்பொழுதும் ஒரு முன்னிலை இருக்கிறது. அந்த முன்னிலையும் உனக்கு முன்னால் இருப்பது, நீ அதற்கு பின்னால் இருந்து பார்ப்பவன். இவ்வாறு முன்னிலையில் இருப்பதையெல்லாம் தள்ளி கொண்டு வா. கண்ணை மூடியவுடன் ஜகத்து தள்ளப்படுகிறது. தள்ளினாலும் அந்த ஜகத்தின் எண்ணங்கள் எல்லாம் சுவடுகள் எல்லாம் உன் மனதிலே தோன்றி கொண்டிருக்கின்றன. அதுவும் உன் முன்னால் நிற்கின்றன. அதுவும் முன்னிலை தான். நீ அதன் பின்னாடி இருந்து பார்க்கின்ற தன்னிலை. அந்த தன்னிலையும் முன்னிலையில் இருக்கிற வரைக்கும் தான் தன்னிலை. முன்னிலையில் இருப்பதெல்லாம் தூக்கத்தில் மறைந்த பிறகு தன்னிலையும் போய் தான் மாத்திரம் நிற்கிறது. அந்த தான் மட்டுமே சுத்த ஞானம், அறிவு. அதுதான் பிரம்மம். மீதியெல்லாம் அந்த தன்னை சார்ந்திருக்கிற தன்னிலையாகிய சாட்சி, தன்னிலையை சார்ந்திருக்கிற முன்னிலையாக எண்ணங்கள், அந்த முன்னிலையாக எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கின்ற முன்னிலையாக இருக்கிற ஜகத். அப்போ முன்னிலைப்படுத்துவதையெல்லாம் தள்ளிவிட்டால் சாட்சியாக தன்னிலை மட்டும் நிற்கும். அதுதான் நான். அந்த நான் என்கிறதும் கூட தன் நிலையில் இருந்து தன் நிலைப்பாட்டை விட்ட பிறகு அது சுத்த ஞான மாத்திரமாக நிற்கிறது. அதுதான் பிரம்மம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யலைன்னா ஏகம் ஏவ அத்விதீயம் என்பதை சொல்ல முடியாது. அப்படியானால் என்னுடைய தன்னிலை நீங்கி தான் மாத்திரமான அந்த அதுக்கு பேர் பிரஜ்ஞான்னு பேர். மீதியெல்லாம் பிரஜ்ஞானம். இந்த பிரஜ்ஞா அதுதான் பிரம்மம் என்று சொல்ல வரீங்களா? அப்படி நீ சொல்லிட்டீன்னா நீ உண்மையை புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம். இதை அறிவது தான் ஞானம். முன்னிலையெல்லாம் விட்டு உன் உடம்புக்குள்ளே இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தி அதையும் நீக்கி அப்படி பார்க்கும்போது சாட்சி பாவன்னு பேர். அது திருஷ்ய அனுவித்த சமாதின்னு பேர். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். எண்ணங்களை வேடிக்கை பார்க்கும்பொழுது வேடிக்கை பார்க்கின்ற சாட்சி தான் தன்னிலை. அவனையும் வேடிக்கை பார்க்கம்னா அவனும் தன்னிலை கெட்டு தானாகி நிற்பான். அந்த தானாகி நிற்பது தான் பிரஜ்ஞா. அதுதான் பிரம்மம். இதை அறிவது தான் ஞானம். கண்டம் 2வதிலிருந்து இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். 7 வரை நாம் காணுகின்ற ஜகத்து. இந்த ஜகத்துன்னு சொல்லும் பொழுது உன்னை விட்டுடாத. உன்னுடைய உடம்பும் மனமும் விஞ்ஞானமாகிய புத்தியும் கூட ஜகத்தில் ஒரு பகுதி தான். அதை அனைத்தும் பரம் என்பதில் அடக்கப்படும். அது பேர் பரம். 8வது காண்டத்தில் இந்த பிரஜ்ஞாவும் பிரம்மத்தில் அடங்கிவிடும். இந்த பரத்தை நீக்கிவிட்டால் இந்த ஞானம் மட்டும் நிற்கும், இந்த பிரஜ்ஞா மட்டும் நிற்கும். அந்த பிரஜ்ஞாவும் பிரம்மத்தில் அடங்கிவிடும். இப்பொழுது நாம் மந்திரத்துக்கு செல்வோம். 6வது அத்தியாயம் 16 கண்டத்தில் 2வது கண்டம். அதில் முதல் மந்திரம். சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் ததைக ஆஹு சதேவ இதம் அக்ர ஆசீத் அசதேவ சதம் இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் தஸ்மாத் அசதக சஜ்ஜாயத என்று இந்த மந்திரம் சொல்கிறது. மறுபடியும் வார்த்தைகளை பிரிக்கிறேன். சத் ஏவ சோமிய இதம் அக்ர ஆசீத். ஏ மகனே சௌமிய, இதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜகத் முழுவதும் அக்ர முன்பு
சத்தில் தான் இருந்தது. சத் ஏவ ஆசீத், சத்தில் தான் இருந்தது. அந்த சத்து ஏகம் ஏவ அத்விதீயம், ஏகம் ஏவ அத்விதீயம். இதை நாம் புரிந்து கொள்வோம். இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க தத்ஹ தத்ஹ ஏக அப்படின்னு ஒன்று இருக்கிறான். அது ஒன்றையே ஹ என்று அங்கே சவுண்டு வருது. ஏக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆகு சொல்கிறார்கள் அசத்து தான் முன்னே இருந்ததுங்கிறான். அசத்யேவ அக்ரே ஆசீத். இங்கே பாருங்கள், இங்கே சத்யேவ அக்ர ஆசீத், சத்து தான் முன்பு இருந்தது. எப்போ? இதம் என்பதுக்கு முன்னாடி. இதம்னா ஜகத்து. அது எப்படிப்பட்டது? ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். தத்ஹ ஏக அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ததைஹன்னு வருது இல்லையா, தைங்கிறத ஹான்னு பிரிச்சுக்கணும். தத்து ஹ ஏக. ஒரு சிலர் ஆகு சொல்லுகிறார்கள் அசத, இங்கே ரா வருது இல்லையா, ஆகூர் அசத அப்படின்னு பிரிச்சுக்கணும். அசத்திலிருந்து தான் இகம் அக்ர ஆசித். சத்துனா இருப்பது, இல்லாதது தான் முதல்ல இருந்து தான். எப்படி? இல்லாததுன்னா சூன்யம், சூன்யம் தான் இருந்தது. அது ஏகம் ஏவ அத்விதீயம், அதுவும் கூட ஏகம் ஏவ அத்விதீயம். எனவே தஸ்மாத் அசதக சஜ்ஜாயதே. எனவே இல்லாமையிலிருந்து தான் எல்லாம் தோன்றியது. சத்து ஜாயத, அசத்திலிருந்து சத் வந்தது என்று சொல்கிறார்கள் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இப்போ நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது ஏகமேவ அத்விதீயம் என்பதை என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏகம் ஏவ அத்விதீயம். இதை புரிஞ்சுக்கணுன்னா ஸ்வகத சஜாதீய விஜாதீய பேதங்கள், வேற்றுமைகள் எல்லாம் மூன்று வகையில் இருக்கும். இதெல்லாம் மூன்றும் வேற்றுமைகள். வேற்றுமைகள், பேதங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மறுபடியும் நினைவு கூறுகிறேன். ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மனிதனுக்கு தலை, தோள், கைகள், உடம்பு, கால் இதெல்லாம் இருக்குது. தனக்குள்ளேயே தலை வேறு, கை வேறு, உடம்பு வேறு, கால் வேறு, பாதம் வேறு, குடல் வேறுன்னு வேற்றுமைகள் இருந்ததுன்னா அது பேர் ஸ்வகதம், தனக்குள்ளேயே இருக்கின்ற வேற்றுமைகள். சஜாதியம் என்றால் இன்னொரு மனிதன், அவனும் மனிதன் தான், அவன் வேற ஒரு ஆள், ஒரே ஜாதி, மனித ஜாதி. ஆனால் மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இருக்கிறான், அந்த மாதிரி வேற்றுமையும் இருக்கலாம். இவன் தேவதத்தன், இவன் விஷ்ணு தத்தன். விஜாதியம்னா வேறு இனம். மாடு இருக்கலாம், மாடு, ஒரு மாடு, மாட்டு பொங்கல் இன்னைக்கு, இது வேற ஒரு ஜாதி. அப்போ மனித ஜாதியிலே மாறி இருந்ததுன்னா சஜாதியம், மனித ஜாதிக்கும் மிருக ஜாதி இருந்ததுன்னா விஜாதியம், மனிதக்குள்ளேயே தலை, கால், கை, கால்னா ஸ்வகதம். இப்படி வேற்றுமைகள் இருக்குதானே. ஏகம் ஏவ அத்விதீயம்னா இது ஏகம் அப்படின்னா உள்ளுக்குள்ள உறுப்புகளே கிடையாது. ஏவ என்றால் தன்னை போல இன்னொன்றும் கிடையாது. அத்விதீயம்னா இதுக்கு அந்நியமாக இன்னொன்றும் கிடையாது. இது ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு புரியும்.
ஸ்வகத சஜாதிய விஜாதிய வேற்றுமைகள் அற்றது, பேத ரகிதம் என்று சொல்வார். இப்போ புரிஞ்சுங்க. இப்போ இந்த சத்து என்று சொன்னார்ல, அந்த சத்து ஏகமேவ அத்விதீயம் என்று சொல்கிறாங்கப்பா. அப்போ சத்து எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது ஒன்று தான் இருக்குது, அதுக்குள்ளே உறுப்புகளும் கிடையாது. ஆகாயம் மாதிரி இருக்கும், ஆகாயம் ஒன்று தான் இருக்குது, அதுக்குள்ளே உறுப்புகள்லாம் கிடையாது. ஆமாம், ஆகாயம் மாதிரி இன்னொன்று இருக்குதா? ஆகாயம் மாதிரி இன்னொன்று இல்லை. ஆனால் ஆகாயத்து வேறா பொருள் இருக்குதே, காற்று அக்னி எல்லாம். அப்போது ஆகாயம் சத்தாக இருக்க முடியாது. அதில் விஜாதிய பேதம் வந்துடுச்சு. சஜாதிய பேதம் இல்லாதது ஆகாயம், ஸ்வகத பேதம் இல்லாதது ஆகாயம். ஆனால் விஜாதிய பேகம் இருக்குதே, அது ஆகாயம் தவிர காற்று இருக்குது, அக்னி இருக்குது, தண்ணி இருக்குது, நிலம் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட ஆகாயம் மாதிரி சத்து இருக்கும் போல் இருக்குது. அப்போ சத்து எப்படிப்பட்டதுன்னா, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அக்னி எல்லாம் கூட இல்லாமல், ஆகாயமே இல்லாமல் ஒன்று இருக்கணும். அப்படி ஒரு பொருள் இருக்குமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆகாயம் காற்று எல்லாம் தான். இது வரைக்கும் என் அனுபவத்தில் அப்படி ஒரு பொருள் பார்க்கவே இல்லை. அது அசத்தாக தான் இருக்கும். அப்போ அது இல்லாததாக இருக்கும். எனக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் என்னால் உணரப்படுவது, அறியப்படுவது. அதனால் சில பேர் சொல்கிறாங்கடா மகனே, அசத்துலேருந்து தான் வந்திருக்கோம். அசத்துனா சூன்யம். ஏன்னா சூன்யத்தில் கூட பாருங்கள், ஒன்றுமே இல்லையா, அதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? சூன்யம் மாதிரி இன்னொன்று சூன்யம் இருக்குமா? இருக்காது. சூன்யம் இருக்கும்போது அதுக்குள்ளே இன்னொன்று இருக்குமா? அப்போ அதுலேயே சஜாதிய விஜாதிய சுகத பேதமும் இல்லை. அதனால் அது கூட முதல்ல இருந்ததுன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கடா அப்படின்னு உபநிஷத்து ஏற்கனவே நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. ஏன்னா அப்படி அசத்திலேருந்து வந்ததுன்னு சொல்கிறவன இருக்கிறான் அந்த உலகத்தில். அவர்களை தான் சாங்கியர்கள் யோகர்கள்னு சொல்கிறோம். நியாய தர்க்கவாதிகள், 6 ஷட் தரிசனங்கள் சொல்கிறோம் இல்லையா, அவங்க சாங்கியங்கள் யோகர்கள். சாங்கியம் யோகம், நியாயம் வைசேஷிகம். இவங்க 4 பேருமே என்ன சொல்கிறாங்க, இந்த ஜகத்து வேற, இது எங்கேருந்து வந்ததுன்னெலாம் சொல்ல முடியாது, அது சூன்யத்துலேருந்து தான் வந்தது. விஞ்ஞானிகள் அதான் சொல்கிறாங்க. அப்படின்னு நீ போய் மாட்டிக்காத, பிரம்மத்தை விட்டுடுவே, நீ சத்திய மித்தியா தெரியாமல் போயிடும். இந்த ஜகத்து சூன்யத்திலேருந்து வந்ததுனால அது ஒரு சத்தியம் இருக்குது. ஆனால் கடவுள் ஒன்று இருந்தது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்கிறதுனால தான் அவங்க வைதிகர்களாக இருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் கடவுளே இல்லைங்கிறான், அவன் முழுக்க முழு சூன்யத்திலேருந்து வந்ததுன்னு போயிடுறான். புத்த மதம் மாதிரி. இப்போ புத்த மதமும் விஞ்ஞான மதமும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா விஞ்ஞானமும் புத்தர்களும் விஞ்ஞானம் தானே சொல்கிறாங்க, சனிக விஞ்ஞானம் தானே சொல்கிறாங்க. அப்படி எதிர்காலத்தில் இந்த வேதம் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நீ பரம ஆப்னோத்தி கிடையாதே, நீ அப்புறம் முக்தனாக முடியாதே, மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே உழண்டுக்கிட்டு செத்தும் பிறந்தும் இருக்க வேண்டியிருக்குமே. உன்னை முக்தி கொடுக்கணும்னா ஒரே வழி இந்த ஜகத்தை சத்தில் அடக்குவது தான். ஜகத்தை கொண்டு போய் அசத்தில் அடக்கணும்னா அந்த அசத்தாக நீ ஆயிடுவே. அப்போ ஜகத்தை நீக்கிட்ட பிறகு மிஞ்சி இருப்பது சூன்யம்னு நீ சொல்வேன். அப்போ நீ இருக்கிறியான்னு கேட்டால் சூன்யம் இருக்குதுன்னு. சூன்யமாக இருந்து என்ன பயன்? ஓ பிரியமானவனே, இந்த ஜகத்து தோன்றும் முன்பு இரண்டற்ற ஒன்றான சத்தாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இதை சிலர் இந்த ஜகத்தானது முன்பு இரண்டற்ற ஒன்றாகிய அசத்தில் இருந்தது என்று சொல்கின்றனர். அந்த இன்மையிலிருந்து இருப்பு வந்தது. அசத்தேவ சஜ்ஜாயதே அப்படின்னு படித்தோம். அசத்தேவ சஜ்ஜாயதே, தஸ்மாத் அசதக சஜ்ஜாயதே என்று சொல்கிறார்கள். இப்போ பிரம்ம வித்யாவும் சத்வித்யா அல்லது அவர்கள் சொல்வது போல அசத் வித்யாவும் என்ன என்று பார்ப்போம். சத்வித்யா என்பது பிரம்ம வித்யா, சத் என்பது பிரம்மம். சத்தை அறிந்து கொள்வது பிரம்மத்தை அறிந்து கொள்வது ரெண்டும் ஒன்று தான். சத்துக்கு பிரம்மம்னு பேர். முதல் 5 அத்தியாயங்களில் நமக்கு பூம வித்யா, பிரஜாபதி வித்யா, சம்சர்க வித்யா, பஞ்சாக்னி வித்யா என்றெல்லாம் நம்ம நிறைய உபாசனைகளை பார்த்தோம். அதெல்லாம் மனம் சுத்தம் செய்வதற்கும் மனதை விசாலப்படுத்துவதற்கும். அங்கே இந்த சத் என்ற பொருளை பற்றி யாருமே அங்கே பற்றி சொல்லலை. இங்கே தான் பிரம்மத்தை பற்றி பேச்சு வருது, பிரம்மத்தை விளக்கப்படுகிறது. நான் முதலில் என்ன செய்யணும், இந்த ஜகத் என்று சொல்லக்கூடிய நாம ரூபங்களை சத்தில் அடக்க வேண்டும். அந்த சத்து பிரம்மம்
நாமரூபங்கள் அடங்கிய ஒரு பொருளாக இருக்கும். அப்பொழுதுதான் சத்யேவ சௌமிய இதம் அக்ர ஆசித் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். இப்போ சத் என்றால் என்ன என்று பார்ப்போம். சத் என்பதற்கு நேரடியாக ஒரு அர்த்தம் இருத்தல்னு அர்த்தம். சரிங்க. இருத்தல்னா இங்கே என்னென்னா இருத்தல் மாத்திரம்னு அர்த்தம். அஸ்தி மாத்திரம், அஸ்தின்னா இருத்தல், அதுதான் சத்து. ஆனால் நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னோம்னா பேனா, காகிதம், மனிதன், மரம் என்று ஏதாவது ஒன்றாக தான் இருக்குது. சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன சார் சொன்னீங்க? இருக்குது. ஒன்றும் விளங்கலை சார். என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. சார் இருக்கிறது இருக்குது சார். எனக்கு ஒன்றும் விளங்கலை சார். எனக்கு எப்பொழுதுமே இருக்கிறதுன்னா அது பானையாக இருக்கணும், குடமாக இருக்கணும், காகிதமாக இருக்கணும், மனிதனாக இருக்கணும். இருக்கிறது இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இருக்குதுன்னு சொன்னோம்னா நமக்கு எந்த புரிதலும் வர்றதில்லை. அது பேர் ஸ்புரணம். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு தெரியல. எப்பொழுதுமே அந்த அர்த்தத்தை இருக்கிறதுங்கிறத ஒரு அடைமொழியாக தான் இருக்குது சொல்கிறோம். பேனா இருக்குது, மனுஷன் இருக்கிறான், ஊறுகாய் இருக்குது, சட்னி இருக்குது, என்ன வேணும் கேளுங்க. ஆனால் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு பொருளாக தான் இருக்கணும். விசேஷணத்துடன் இருப்பதைத்தான் நம்ம இருக்குதுன்னு சொல்லும் தவிர விசேஷணமே இல்லாமல் இருத்தல் மாத்திரமாக இருப்பதை நம்மால் கற்பனையில் கூட பார்க்க முடியாது. அதுதான் சத்து. அதனால் பேனா இருக்கிறது என்று சொல்லும்பொழுது பேனாவை பெயர் சொல்லாகவும், பேனா என்ற ஒரு பெயருடைய ஒரு பொருளாகவும், அது இருக்கிறது என்பது உரிச்சொல்லாகும். அது ஒரு பண்பு. அது இல்லாமல் போகலை சார். இருக்குதுங்கிறதுக்காக இருக்குதை போடுறோமா? எங்கே பேனா காணும், பேனா காணும்னு சொல்லுமா? இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போனா என்ன? பேனா இருத்தல் தன்மையுடன் இருக்கிறது. பேனா இல்லாத தன்மையும் அடைஞ்சிடும். இதை உடச்சி போட்டோம்னா இல்லாமல் போயிடும். அப்படின்னா இருத்தல் இல்லாமல் இருத்தல் ஒரு பொருளை சார்ந்து இருக்கின்ற உரிச்சொல் மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைப்பா. இருக்கிறது தான் எப்பவுமே இருக்குது. அது சில சமயம் பேனாவாக இருக்கும், சில சமயம் பேனா இல்லாமலும் போயிடும். ஆனால் அது இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் பார்த்ததில்லை. இந்த ஜகத்து இருக்கிறதுன்னு சொல்கிறோமே தவிர இருக்கிறதுங்கிறது அந்த பிரம்மம் சத்து. அந்த சத்து தான் ஜகத்தாக இருக்கிறது. இந்த ஜகத்தெல்லாம் இல்லாமல் போனாலும் அது இருக்கும். அது எப்படி இருக்கும்? தான் மாத்திரமாக இருக்கும், இருத்தல் மாத்திரமாக இருக்கும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி இருத்தல் மாத்திரம் இருந்ததே அது ஒரு பொருளா? எந்த ஒரு சொல் சொல்லப்பட்டாலும் அதற்கு ஒரு பொருள் உங்களுக்கு இங்கே விளங்கும். பொருள் விளங்கலையே அப்படிங்கிறோம். அப்போது இருக்கிறது என்ற சத்து உங்கள் மனதில் எதையும் ஸ்பிரிக்க வைக்கிறது இல்லை. அதனால் அது இருக்காது, அது சூன்யம் என்று சில பேர் நினச்சிடுறாங்க. அது ஒரு பொருளாக இருந்தால் மட்டும்தான் இருக்குமே தவிர பொருள் இல்லாமல் இருந்ததுன்னா அது சூன்யம். அதனால் இந்த ஜகத்தெல்லாம் பொருளால் ஆனதுனால அது முதல்ல எதில் இருந்திருக்க முடியும்? இல்லாததுன்னு தான் வந்திருக்க முடியும். இருத்தல் மாத்திரம் ஒன்று இருக்குங்கிறது யாருக்கும் புரிந்துக்க முடியவில்லை. அப்போது சத்து என்பது என்ன என்று உபனிஷத்து நமக்கு விளக்கி ஆகணும். சத்து சொல்கிறது இருத்தல் மாத்திரம் இருக்கின்ற ஒரு வஸ்துன்னு சொல்லுது. எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னா தெரிஞ்சுக்க. அது இல்லைன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாய்? அது என்னன்னு நான் சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லுது. ஜகத் முன்பு சத் என்றால் முன்பு சத்தில் இருந்தது என்கிறீங்களே, இப்பொழுது ஜகத்தாகிறதுனா அது அசத்தாயிடுச்சா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். முன்பு சத்தில் இருந்தது ஜகத்துங்கிறீங்க, இப்போ ஜகத்து வந்துடுச்சு, அப்போ அசத்தாயிடுச்சா அது அப்படின்னு? இல்லை. இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா, இவன் இன்றைக்கி புத்திசாலி சார், நேற்று வரைக்கும் புத்திசாலி சார், இப்பொழுது முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி ஆக முடியாது. சத்து ஜகத்துக்கு முன்னாடியும் இருந்தது, ஜகத்துக்கு இருக்கும் பொழுதும் இருக்கிறது, சத் மாத்திரம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது சங்கரர் பானைமண் உதாரணத்தை எடுக்கிறார். இப்போ சொல்கிறார், இப்படி புரிஞ்சுக்க, சத்யேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித்னா புரியலல்ல. சத் மாத்திரம் இருந்தது, ஜகத்து இல்லை அப்படின்னா, ஜகத்து இல்லாத ஒரு நிலையை நீ கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா சூன்யம் தான் உனக்கு கண்ணு தெரியும். ஒன்று இருக்குதுன்னு உன்னால் சொல்ல முடியல. அதனால் சில பேர் அசத்தியேவ அக்ர ஆசித்துன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ நீ இப்படி சொல்லிப்பார், மிருத்தியேவ இதம் அக்ரே ஆசித் என்று இந்த வாக்கியத்தை மாற்றி போட்டுப்பார்.
சத்யேவ என்பதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், மிருத்யேவன் பேர். இதம்ங்கிறது என்ன பண்ண போகிற, பானைகள்னு வச்சுக்க. இந்த பானைகள் எல்லாம் முன்பு மண்ணாக இருந்தது. இப்போ புரியுதா சத்துனா என்னன்னு? ஓ, எதுவாக ஆகாமல் இருக்கின்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ அது இருக்கும் சார். இப்போ புரிஞ்சு போச்சு. இந்த பானைகள் எல்லாம் ஒரு பெரிய பானை கடையில், இந்த பானைகள் எல்லாம் முன்பு மண்ணாக இருந்தது. அப்போ மண் இருந்தது சார், அது அசத்துன்னு சொல்ல மாட்டேன். இப்போ அது அசத்தாயிடுச்சா? இல்லை சார், அந்த மண் தான் பானையாக இருக்குது. சத்து எப்பவுமே இருக்குது சார். வெரி குட், நீ ஞானி. முன் மண் இருப்போது நாமரூபம் கூடியிருக்கிறது. முன்பு மண்ணாக இருப்போது நாமரூபம் இல்லாமல் இருந்தது. இப்போ நாமரூபத்தை மறுபடியும் நம்ம பேச வேண்டாம், அதை நான் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். மண்ணாக இருப்போது பானைகள், பூஜாக்கள், பொம்மைகள் என்கின்ற நாமரூபங்கள் இல்லாமல், நாமரூபம் கூடாமல் இருந்தது. அது பேர் சத்து. அப்போ பிரம்மம் அல்லது சத் என்பது நாமரூபங்கள் அற்றது. நாமரூபங்கள் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதில் அறிபவன், அறியப்படும் பொருள், சஜாதிய விஜாதிய எல்லா சுகத பேதங்கள் எல்லாம் வந்துடும். அப்போது இந்த பேதங்கள் எல்லாம் என்ன? நாமரூபங்கள். நாமரூபங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டால் அங்கே சத் மாத்திரம் இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாமரூபம் வெளிப்படாத ஜகத்து ஒன்று இருக்கிறதா, நாமரூபம் வெளிப்பட்ட ஜகத்துன்னு ரெண்டு இருக்குதா? அப்போது ஜகத்தையே ரெண்டாக பிரிச்சுக்கலாம். வெளிப்பட்ட நாமரூபம், வெளிப்படாத நாமரூபம் என்று வச்சுக்கலாம். ஆனால் நாமரூபம் வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும் அது இருப்பதற்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதான் சத்து. அப்போ சத்து ப்ளஸ் வெளிப்படாத நாமரூபம், சத்து ப்ளஸ் வெளிப்பட்ட நாமரூபம் அப்படின்னு ரெண்டாக புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கங்க. அது என்ன வெளிப்பட்டது வெளிப்படாதது அப்படின்றத ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். ஒருவர் நல்ல பாடகர், அவர் சத்து, அவர் சத்து. இப்போ அவர் ஐயா ஒரு ஒரு பாட்டு பாடுங்கய்யா அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக அவர் கரகர பிரியா ராகத்தில் ஒரு ராகத்தை பாடுறார், ஸ்வரம் பிடிக்கிறார், சரிக பதசா அப்படின்னு பாடுறார். ஓ, இப்போ சரிக பதசா அப்படின்னு மனசில் கொண்டு வந்தார் பாருங்க. இப்போ பாட்டு வரல, அதுக்கு உண்டான சப்தங்கள்லாம் வந்துடுச்சு. அப்பவும் பாட்டு வெளிப்படலை. வெளிப்படா நிலையில் அவருக்குள்ள சரிக பதசா அப்படின்னு இருக்குது. அதில் நீ இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அந்த ராகத்துக்கு இல்லை. சரிக ப த நீ கிடையாது, சா. அதனால தான் அது கரகர பிரியா. இந்த ராகம் உள்ள அவர்கிட்ட வெளிப்படாமல் ஒரு கண்டிஷனில் இருக்கு இல்லையா, அந்த சுருதி மாத்திரமா சரிக பதசான், அது அவ்யக்த நிலை, நாமரூபங்கள் வெளிப்படாத நிலை. அவர் பாட ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டு வெளியே வந்த உடனே அது நாமரூபங்கள் பலவாக மின்னிக்கொண்டு பல ராகங்களாகவும் சொற்களாகவும் வெளிவந்து அப்படியே நமக்கு ரம்மியமாக இருக்கிறது. மறுபடியும் அந்த பாட்டை நிறுத்திட்டார். பாட்டு எல்லாம் எங்கே போச்சு? அவருக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு. காணா போயிடுச்சா? அசத்தாயிடுச்சா? அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பாடல்களெல்லாம் அக்ரே ஆசீத் சத்யேவ, மகனே இந்த பாடல்கின்ற ஜகத்தெல்லாம், இசை உலகமெல்லாம் அவரிடம் தோன்றாமல் உள்ளே இருந்தது. அவன் தோன்றாமல் இருந்ததெல்லாம் நாமரூபம். ஆனால் நாமரூபம் இருப்பதற்கு இடம் கொடுத்தது அது சத்து. அப்போ என்ன சொல்ல வரீங்க? நாமரூபம் ப்ளஸ் சத்து, அவ்வளோதானே. மண் ப்ளஸ்ஸு நாமரூபம், அப்படி தானே? ஆமாம். இப்போ மண்ணை பார்க்குறல்ல, பானைகள் உள்ளே நாமரூபங்களை இழந்து இருக்கின்றன. இந்த சமுத்திரத்தில் எல்லா நதிகளும், கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, நர்மதா, கோதாவரி, காவிரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, இப்படின்னு எல்லாம் சமுத்திரத்தில் போய் விழுது. எத்தனை பேர்கள் சமர்த்தத்தில் போய் விழுந்த உடனே எல்லாம் தண்ணி ஆகி போச்சு. சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித்.
அங்கே நாமரூபங்கள் எங்கே? காவிரி தண்ணி காட்டு சமுத்திரத்தில், இங்கே தான் சார் ஊற்றணும். அங்கே கோதாவரி இருக்குதா? அதுவும் இல்லை சார். எங்கே போச்சு? எல்லாம் இருக்குது சார், ஆனால் பேரை காணோம் சார். மறுபடியும் மழையாக தேர்ந்து வானத்தில் போய் அதே கோதாவரி நர்மதா என்று மறுபடியும் பேரிடுது. இந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே போகும் பொழுது நாமரூபங்களாக சென்று நாமரூபங்களாக வருகிறது. இப்போ சென்றதும் வந்ததும் யார்? இந்த சத்து தானே ஐயா. இந்த சத்து தான் வெளியே போச்சு, உள்ளே வந்தது. இப்போ சத்து மட்டும்தான் இருக்குது, வெளியே போனது உள்ளே வந்தது கணக்கில் எப்படி வைப்பேன்? வெளியே வந்தது ஜகத்து, உள்ளே போனது ஜகத்துன்னா ரெண்டுக்கும் காரணமாக இருக்க சத்து தானே இருக்கிற பொருள். அது ஏகம் ஏவ அத்விதீயம். அது வெளியே வந்தால் தான் அது இந்த ஸ்வகத விஜாதீய சஜாதீய பேதங்கள் எல்லாம் அபேதமாக அது மாறும்பொழுது அது சத்து. இப்பொழுது சத்து இல்லாமல் போச்சா? அட நர்மதா கோதாவரி எல்லாமே அந்த சமுத்திரம் தானே ஐயா. அதனால் இந்த ராகங்கள் எல்லாம் அவர் தானே ஐயா, அவருக்குள்ளேயும் தானே வெளிவந்தது. இவ்வாறு நாம் தெரிந்து கொண்டால் சத் என்பதை நாம் இப்பொழுது விளங்கிக் கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு சத் என்றால் புரிக்கும். முன்பு சத்தில் இருந்தது, இருத்தலில் இல்லாமல் வேறு எங்கே இருக்க முடியும்? நாமரூபங்கள் எல்லாம் இருத்தலில் தான் இருக்க முடியும். ஏன்னா நாமரூபம் இருக்குதுன்னா அது இருக்கிறது இடம் ஒன்று இருந்தால் அதுவும் இருந்தாக வேண்டும். எனவே அது அசத்தாக இருக்க முடியாது என்று அசத் என்ற வாதத்தை நாம் முறியடிக்கிறோம். காரணமாகிய களிமண், பானை, கூஜா போன்ற நாமரூபங்கள் சேர்ந்தவுடனே பானை முதலிய காரியங்கள் உண்டாகின்றன. காரணம் ப்ளஸ் நாமரூபம் காரியம் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். சத் இங்கே காரணம், நாமரூபம் தான் ஜகத்து. இப்போ நாமரூபமும் சத்தும் சேர்ந்திருந்தால் அது ஜகத் என்று சொல்கிறோம். நாமரூபம் வெளிப்படாமல் உள்ளே மறைந்திருந்தால் அது சத் ஏவ சௌமிய இதம் அக்ரியாசித், சத் மட்டும் இருக்கிறது. எப்படியெல்லாம் நீங்கள் பானையை இரண்டு அம்சத்திலும் பார்க்க கற்றுக் கொடுத்தோம் இல்லையா? ஒரு பானை எடுத்தவுடனே நாமரூப அம்சத்தையும் பார்த்தீங்க, நாமரூபம் அற்ற சத்திய அம்சமாகிய மண்ணையும் நீங்கள் பார்த்தீங்க. அதே போல் இந்த ஜகத்தை, இது ஜகத் என்று பார்த்தோம் சொன்னால் நாமரூபமற்ற பிரம்மத்தையும் பாருங்கள், நாமரூபத்திற்கு ஜகத்தையும் பாருங்கள். இப்பொழுது உங்கள் பார்வையிலே தெளிவு ஏற்பட்டு விட்டது. இந்த நாமரூபங்கள் எல்லாம் வெறும் வாச்சாரம்பணம். உங்கள் மனம் இருக்கும் வரைதான், மனம் உங்கள் வாக்கு வழியாக பேர் கொடுக்கும் வரைதான் இந்த ஜகத் இருக்கிறது. நீங்கள் மௌனமாகிவிட்டால் ஜகத்து மறைந்துவிட்டது. நான் முன்பு சொன்ன தியானத்திலே கண்ணை மூடியவுடன் நாமரூபங்களாகிய ஜகத் மறைந்து போகிறது. மறைந்தாலும் அவ்யக்தமாக தோன்றா நிலையிலே உங்கள் மனதிற்குள்ளே அந்த நாமரூபங்கள், இந்த ஜகத்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது எண்ணங்களாக. அதுவும் உனக்கு முன்னால் தான் இருக்கிறது. எனவே அதெல்லாம் முன்னிலை. அதை பார்க்கின்ற நான் தான் தன்னிலை. அந்த தன்னிலையிலும் அந்த நிலை கெட்டு போனால் தான் மாத்திரம் இருக்கிறது. தான் தன்னிலையாகி அது முன்னிலைப்படுத்தி முன்னிலையை வெளிப்படுத்தினால் அது ஜகத். வெளிப்படுவதை நிறுத்தினால் அது முன்னிலையாக நிற்கிறது. அந்த முன்னிலையை இருக்கும் வரை தன்னிலை இருக்கிறது. அந்த முன்னிலை போன பிறகு தன் நிலையும் போய் தான் மாத்திரம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த சத்தாகிய பிரம்மமே நான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாமரூபங்கள் வெறும் வாச்சாரம்பணம் மட்டுமே. பிரம்மத்திலிருந்து நாமரூபம் எப்படி வந்தது சேர்ந்தது என்று நீங்கள் கேட்க வேண்டாம். அது அனாதி காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இருக்கின்றது அடுத்து